வணக்கம். இந்த அனுமன் என்ன பண்ணுறான், சீதையை தேடிக்கிட்டு இலங்கைக்கு போனான். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தான், அலசி பார்த்தான், கிடைக்கல. எல்லாரையும் பார்த்துட்டு கடைசி அசோகவனத்தில் உயிரோட போகிற நேரத்தில் சீதையை சந்தித்து ஆறுதல் சொன்னான். நான் ராம பக்தன் தான், இன்றைக்கே உன்னை தூக்கிட்டு போய் ராமன்கிட்ட விட்டுருவேன். ஆனால் அது ராமனுக்கு இழுக்கு. அதனால் ராமனே வந்து அழைச்சிட்டு போகணும். நான் அது வரைக்கும் நீ வந்து பயம் இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கலாம், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு வந்தவன் நேராக ராமனை வந்து பார்க்காம, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், நம்மளுடைய அன்னை சீதையை கடத்திக்கிட்டு வந்தவன் எவன், ராவணன். அவனையும் பார்த்துட்டு போவோம். அவனும் பார்க்காம போனால் நமக்கு மரியாதை இல்லை. பார்த்துட்டு என்னதான் சொல்கிறான்னு கேட்டுட்டு போவோமேன்னு சொல்லி ராமன் வந்து ராவணனை பார்த்துட்டு வர சொல்லலை. இருந்தாலும் தன்னுடைய அறிவு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லி தான் பார்ப்போமே, அவன் சீதையை ராமனிடத்தில் ஒப்படைக்கிறானா இல்லையா என்பதை அறிந்து அதன் பிறகு நாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று முடிவெடுக்கலாமே என்று யோசிக்கிறான். இது பாருங்க, அவன் போகிறான், நீலாம் ஒரு குரங்குட, அசோகனத்தை அழிச்சிட்டாரு, என்னுடைய சீதையை கொண்டு வந்து வைத்த வனம் இதுதானே, நான் அழிக்கிறேன். என்ன பாருங்க, அத்தனை வீரர்கள் தும்சம் பண்ணிட்டார். ராவணனை பார்க்குறாரு, ராவணன்கிட்ட அறிவுரை சொல்கிறாரு, நீ செஞ்சது தப்பு, இப்போ கொட்டி விடு அப்படின்னு. யார் சீதையை கொண்டு ராமன்டோடே, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, ராவணன் நீ ஒரு குரங்கு, நீ சொல்லி நான் கேட்பேனா, உன்னால் எனக்கு என்னடா பிரச்சனை, என் நாட்டுக்கு என்னடா பிரச்சனைங்கிறான். அப்புறம் என்ன, என்னால் பிரச்சனை இருக்கா இல்லையா, கண்டிப்பாக உன்னுடைய தீர எண்ணத்தால் உனக்கு பிரச்சனை இருக்குது. அனுமன் சொல்கிறாரு. அனுமன் நினைத்திருந்தால் அப்படியே பேசாமல் வந்திருக்கலாம். சீதையை கடத்தி வந்து ராவணனை அங்கே துடிக்க விட்டு தவிக்க விட்டு சீதையை துன்புறுத்திய இந்த ராவணனையும் இந்த நாட்டையும் ஒரு வழி பண்ணாமல் போக மாட்டேன் என்று கோப கனல் கொண்டு மதுரையை கண்ணகி எரித்தது போல இலங்கையை தன் வாளில் சுட்டப்பட்ட நெருப்பால் இலங்கையை எரித்து விட்டு ராமனை வந்து சந்தித்து நடந்ததை கூலாக சொல்கிறான். இதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. நம்ம யாரையும் சீண்டி பார்க்கக்கூடாது. எது சரியோ எது தப்போ அதை அலசி அதன்படி நடந்தால் நமக்கு எல்லாமே நன்மை என்பதை புரிந்து கொண்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்திப்போம்.